ஹாய் வீவர்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஈக்காலஜி லெசன்லேருந்து நம்ம ஈக்காலஜின்னா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் என்விரான்மெண்ட்டோட காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தோம். அதில் இண்டிவிஜுவல் பார்த்துருக்கோம், பாப்புலேஷன் பார்த்துருக்கோம், கம்யூனிட்டி வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஈகோசிஸ்டம் மட்டும் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஈகோசிஸ்டமோட டெஃபினேஷன் பார்க்கலாம். Ecosystem is defined as a structural and functional unit of biosphere consisting of community of living beings and the physical environment, both interacting and exchanging materials between them. So சுத்தி இருக்க நம்மளோட environmentோட interaction with the living beings தான் ecosystem. It includes plants, trees, animals, fish, birds, microorganisms, water, soil and people. ஸோ இதோட காம்பனன்ட்ஸ் பார்க்கலாம். ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஏபயோட்டிக், இன்னொன்று பயோட்டிக். ஸோ ஃபஸ்ட்டு ஏபயோட்டிக் பார்க்கலாம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டமும் என்விரான்மெண்ட்டும் சேம் தான். ஒன்று ஏபயோட்டிக், நெக்ஸ்ட்டு பயோட்டிக். ஏபயோட்டிக் அப்படின்னா ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆர் த இன்ஆர்கானிக் அண்ட் நான் லிவிங் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இது லிவிங் திங்ஸ் கிடையாது, நான் லிவிங் திங்ஸ் நம்மளை சுற்றி இருக்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் சாயில், வாட்டர், ஏர், லைட், எனர்ஜி எக்ஸெட்ரா. கெமிக்கல்ஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி எல்லா கெமிக்கல்ஸுமே. ஃபிசிக்கல் ப்ராசஸஸ் இன்க்ளூடிங் வால்கனோஸ், அப்புறம் எர்த்குயிக், ஃப்ளட், ஃபாரஸ்ட் ஃபயர், கிளைமேட் அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எனர்ஜி ஃப்ரம் த சன் தான் நமக்கு மெயினாக நல்லா உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குறது. பட் ஆனால் நம்மளால் அது டைரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ பிளான்ட்ஸ் சன்லைட்டை எடுத்து எனர்ஜியாக யூஸ் பண்ணி அதை இன்டைரக்டாக அவங்க பிளான்ட்ஸ்க்கு, அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. அதாவது பிளான்ட்ஸ் சன்லைட் வச்சு அது ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம பிளான்ட்ஸை ஃபுட்டாக எடுத்துக்கிறோம். அதில் தான் நமக்கு அந்த எனர்ஜி எல்லாமே கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபால். வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ். அதாவது வாட்டர் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. வாட்டர் ஹெல்ப்ஸ் டு ரெகுலேட் பாடி டெம்பரேச்சர். நம்மளோட உடம்பு பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதே வாட்டர் தான். வாட்டர் பாடிஸ் ஆர் த ஹேபிட்டட் ஃபார் மெனி அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ நிறையா அக்வாட்டிக், அதாவது தண்ணியில் வாழ்கிற பிளான்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் அதுதான் வீடு, அதுதான் ஹேபிட்டட். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர். Organisms can tolerate only certain range of humidity and temperature. ஸோ எல்லா ஆர்கானிசமும் ஒரு குறிப்பிட்ட நம்ம குளிர்ச்சியும் டெம்பரேச்சரையும் தான் தாங்கிக்க முடியும். அட்மாஸ்ஃபியர். Earth's atmosphere is responsible for creating conditions suitable for existence of healthy biosphere in this planet. ஸோ இப்படி ஒரு எல்லாமே கரெக்டாக சூட்டபிளாக இருக்க ஒரு அட்மாஸ்ஃபியரில் தான் நம்ம இருக்கோம். பட் இதுவே மற்ற பிளானட்ஸ்லலாம் அது இல்லை. ஸோ அதனால தான் நம்ம அங்கே வாழ முடியல. ஸோ ஏர்த்தோட அட்மாஸ்ஃபியர் தான் நமக்கு எல்லாத்துக்குமே, எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கே ஒரு லிவிங்க்கு ஒரு வேர்த்தாக இருக்குது. சப்ஸ்டேட்டம்னா நம்ம மேலே இருக்க சாயிலில் இருக்கிற மைக்ரோப்ஸு, ஃபங்கை எல்லாமே. லேண்ட் இஸ் கவர்ட் பை சாயில் அண்ட் வைட் வெரைட்டி ஆஃப் மைக்ரோப்ஸ், புரோட்டோசோவா, ஃபங்கை அண்ட் ஸ்மால் அனிமல்ஸ் thrive in it. Roots of plant pierce into the soil to absorb water and nutrients. ஸோ இந்த பிளான்ட்ஸோட ரூட் நல்லா சாயிலில் நல்லா உறிஞ்சி தான் வாட்டரையும் நியூட்ரியன்ஸையும் எடுக்குது. ஆர்கானிசம்ஸ் டெரஸ்ட்ரியலாகவும் இருக்கலாம், அக்வாட்டிக்காகவும் இருக்கலாம். டெரஸ்ட்ரியல் அப்படின்னா நம்ம லேண்டில் வாழ்கிற உயிரினம் தான் டெரஸ்ட்ரியல். அக்வாட்டிக்னால் தண்ணியில் வாழ்கிற உயிரினம்லாம் அக்வாட்டிக். இது ரெண்டு வகை தான் படும் ஆர்கானிசம்ஸ்னால். ஒன்று லேண்டில் இருக்கும், இல்லை வாட்டரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல்ஸ். Organic compounds such as proteins, carbohydrates, lipids, humic substances are formed from inorganic compound on decomposition. ஸோ இதெல்லாம் டீகம்போஸ் ஆகி இந்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்லாம் ஃபார்ம் ஆகுது. இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் such as carbon dioxide, water, sulfur, nitrate, phosphates and ions of various metals are essential for organism to survive.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தேவை ரொம்ப, நமக்கு மூச்சு விடுறதுக்கு, நம்ம தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. இது எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்டில் நமக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. latitude and altitude. Latitude has a strong influence on an area's temperature, resulting in change of climate such as polar, tropical and temperate. ஸோ இந்த 3 கிளைமேட்டும் வந்து எப்படி இருக்குன்னா வந்து நம்ம latitudeனால தான் இந்த 3 செப்பரேட்டான ஏரியாஸே ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் altitude. As the altitude increases, altitude increase ஆக air becomes colder and drier. ஸோ நம்ம ஹைட்டாக போக போக ரொம்ப கோல்டாகவும் இருக்கும், ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும். From sea level to highest peak, wildlife is influenced by altitude. ஸோ wildlife வந்து இந்த altitude பொறுத்தும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கும். Biotic components include living organism and are classified into consumers and producers. So bioticனா living things, living organisms. அது வந்து ஒன்று கன்சியூமர் இல்லை ப்ரொடியூசர். ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ப்ரொடியூசர்ஸ், அதை வந்து கன்சியூம் பண்ணுறவங்க தான் கன்சியூமர்ஸ். ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் அதாவது ஆட்டோட்ராப்ஸ், அவங்களே ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஆர் பேசிக்கலி க்ரீன் பிளான்ட்ஸ், அதாவது க்ரீன் பிளான்ட்ஸ் தான் வந்து ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸே. ஏன்னா அதால் தான் வந்து ஃபுட்டு தானாகவே சன்லைட் அப்சர்வ் பண்ணி கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அதாவது எப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அதர் நியூட்ரியன்ஸ் சன்லைட்டில் இருந்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வச்சு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அண்ட் சப்ளை இன்டைரக்ட்லி டு அதர் நான் ப்ரொடியூசர்ஸ். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணாதவங்களுக்கும் சப்ளை பண்ணும் இந்த பிளான்ட்ஸ். அதான் வந்து ஆட்டோட்ராப்ஸ், அதாவது சொந்தமாக ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து ஆட்டோட்ராப்ஸ். பட் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து ஹெட்ரோட்ராப்ஸ் ஆர் ஃபேகோட்ராப்ஸ், கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ் ஆர் இன்கேபபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் தேர் ஓன் ஃபுட். ஸோ அவங்களால சொந்தமாக ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. தே டிபெண்ட் ஆன் ஆர்கானிக் ஃபுட் டிரைவ்ட் ஃப்ரம் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் ஆர் போத். Consumers are divided into 2 groups, macro and micro consumers. First macro consumers பார்க்கலாம். They feed on plants or animals or both and categorized on the basis of their food sources. ஸோ வந்து அவங்க ஃபுட்டு சோர்ஸ் வச்சு அவங்கள வந்து கேட்டகரைஸ் பண்ணாங்க. ஸோ ஃபுட் சோர்ஸஸ் வச்சு அதை எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹெர்பிவோரஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ், கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ். ஓகேவா? ஹெர்பிவோரஸ் அப்படின்னா இது வந்து ப்ரைமரி கன்சியூமர்ஸ், இது வந்து வெறும் பிளான்ட் மட்டும்தான் சாப்பிடும். எக்ஸாம்பிள் கவ், ரேபிட், அதுதான் வந்து ஹெர்பிவோரஸ். நெக்ஸ்ட்டு செகண்டரி கன்சியூமர்ஸ் ஃபீட் ஆன் ப்ரைமரி கன்சியூமரை சாப்பிடும். எக்ஸாம்பிள் உல்ஃப், அதாவது அது வந்து ரேபிட்டு, கவெல்லாம் சாப்பிடும், உல்ஃப். நெக்ஸ்ட்டு கார்னிவோரஸ் விச் ஃபீட் ஆன் செகண்டரி கன்சியூமர்ஸ் கால்ட் ஆஸ் டெர்ஷரி கன்சியூமர். இது வந்து லயன், அது வந்து உல்ஃபையே சாப்பிடும். நெக்ஸ்ட்டு ஆம்னிவோரஸ் ஆர் ஆர்கானிசம் விச் கன்சியூம் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் மேன் அண்ட் மங்கி, இந்த மாதிரி. ஸோ இது வந்து வெஜ்ஜும் சாப்பிடும், நான் எல்லாத்தையுமே சாப்பிடும், போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நம்மளெல்லாம் வந்து ஆம்னிவோரஸ் அப்படின்ற கேட்டகரியில் வருவோம். ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு 4 கேட்டகரிஸ். ஹெர்பிவோரஸ் ஒன்லி வெஜிடேரியன், செகண்டரி கன்சியூமர்ஸ் இட் ஈட்ஸ் த ப்ரைமரி கன்சியூமர், கார்னிவோரஸ் வந்து டெர்ஷரி கன்சியூமர், அதாவது செகண்டரி கன்சியூமரை சாப்பிடும். ஆம்னிவோரஸ் வந்து ரெண்டுமே, போத் வெஜ், போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட்டு மைக்ரோ கன்சியூமர்ஸ், அதாவது சாப்ரோட்ராஃப்ஸ், டீகம்போசர்ஸ் இல்லை ஆஸ்மோட்ராஃப்ஸ்னு சொல்லுவாங்க. தே ஆர் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை விச் ஆப்டைன் எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ஸ் பை டீகம்போசிங் டெட் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். அதாவது நம்ம சாயிலில் இருக்கிற டெட்டான ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை வந்து இந்த பாக்டீரியாவும் ஃபங்கையும் அதை சாப்பிட்டு அதை வந்து டீகம்போஸ் பண்ணிடும், திரும்ப சாயிலாக மாற்றிடும். ஓகேவா? ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டீகம்போசிஷன் சச் as inorganic nutrients which are released in the
ecosystem are reused by producers and thus recycle. ஸோ இந்த டீகம்போஸ் பண்ணி அதை வந்து திரும்பியும் வந்து ஈகோசிஸ்டம்லேயே விட்டுருவாங்க. அது வந்து திரும்ப வேறு இதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ரீசைக்கிள் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. earthworm and certain soil organism are detritus feeders. அதாவது இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா detrios அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த earthwormலாம் என்ன பண்ணும், நம்ம மண்ணில் இருக்கிற இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை சாப்பிட்டு அது வந்து அதையே திரும்ப வந்து நல்லா ஒரு மண்ணோட மண்ணாக ஆக்கிடும். அதுதான் வந்து இந்த மைக்ரோ கன்சியூமர்ஸ். குட்டி குட்டியாக எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணி ரீசைக்கிள் பண்ணிவிடும். கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம். இது வந்து நேச்சுரல் ஈகோசிஸ்டம் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுவாங்க சொல்லியிருக்கேன். டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக். லேண்டில் வாழ்கிறது டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக்னா வாட்டரில் வாழ்கிறது. டெரஸ்ட்ரியல்னால் என்னென்ன இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குது, டெசர்ட்ஸ் இருக்குது. ஆனால் அக்வாட்டிக் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர், சலைன் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர். ecosystem இது வந்து it has the capacity of maintaining their state of equilibrium. This capacity of ecosystem of self regulation. இந்த ecosystem வந்து அவங்களோட இது அதுவே வந்து ecosystem வந்து என்விரான்மெண்ட்டை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கும். அதனால தான் it is known as homeostasis. அதாவது அவங்கள வந்து அவங்களே ஈக்குவலாக வச்சுப்பாங்க, ஈக்குலிப்ரியம் ஸ்டேட்லேயே வச்சுப்பாங்க. அதனால் ஸோ இதோட குட் அண்ட் சர்வீசஸ்லாம் வந்து பார்க்கலாம். ப்ரொவைடட் பை ஈகோசிஸ்டம். இது வந்து ப்ரொவிஷன் ஆஃப் ஃபுட்டு, ஃபியூவல் அண்ட் ஃபைபர். இது வந்து ப்ரொவைட் பண்ணும் ஃபுட்டு, ஃபியூவல், ஃபைபர் எல்லாமே. அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் ஷெல்டர் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஈகோசிஸ்டம் தான் ஷெல்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுக்குது. பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர். ஏர் அண்ட் வாட்டரை நல்லா பியூரிஃபை பண்ணுது ஈகோசிஸ்டம். டீடாக்சிஃபிகேஷன் அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் வேஸ்ட்டை வந்து அதை திரும்ப ரீசைக்கிள் பண்ணுது. ஸ்டெபிலைசேஷன் அண்ட் மாடரேஷன் ஆஃப் த எர்த்ஸ் கிளைமேட். இந்த எர்த்தோட கிளைமேட்டை வந்து ஸ்டேபிள் பண்ணிகிட்டே இருக்குது. மாடரைசேஷன் ஆஃப் ஃப்ளட், ட்ராட்ஸ், டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் விண்ட். ஸோ இது எல்லாமே வந்து மாட்ரேட் பண்ணுது. ஜென்ரேஷன் அண்ட் ரெனியூவல் ஆஃப் சாயில் ஃபர்டிலிட்டி இன்க்ளூடிங் நியூட்ரியன்ட் சைக்ளிங். ஸோ இந்த சாயிலோட எல்லாமே வந்து திரும்ப அதை ரெனியூவல் பண்ணி அதோட கரெக்டான ஒரு ஃபர்டைலாக வச்சுக்குது. பாலினேஷன் ஆஃப் பிளான்ஸ் இன்க்ளூடிங் மெனி கிராப்ஸ், கண்ட்ரோல் ஆஃப் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ். ஸோ பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த விண்டு எல்லாமே. அதுக்கப்புறம் கிராப்ஸுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுது, டிசீஸும் பெஸ்ட்டும். அதால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஈகோசிஸ்டம் வந்து ஹெல்ப் பண்ணுது. கல்ச்சுரல் அண்ட் ஆஸ்தெட்டிக் பெனிஃபிட்ஸ். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் ஆஸ் கீ இன்புட்ஸ் டு கிராப் வெரைட்டிஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக் ப்ரீட்ஸ், மெடிசின்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து ஜெனட்டிக் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுது. இல்லைனா வந்து நமக்கு வேறு ஜீன் எங்கேயோ மாறி போயிருக்கும். பட் அதே இன்புட் அதுதான் வந்து கீ இன்புட்டே. நம்ம அந்த ஜெனட்டிக் ரிசோர்ஸ் வந்து க்ராப்புக்கும் சரி, லைஃப் ஸ்டாக் அதாவது கேட்டில்ஸ்க்கும் சரி, மெடிசன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அது வந்து உள்ள அதோட ஜெனட்டிக்கோட இது வந்து அப்படியே வச்சுருக்கு. கொஞ்சம் குட் அண்ட் சர்வீசஸ் பார்த்தோம் ஈகோசிஸ்டம்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஈகோட்டோன் அண்ட் நிச்சே அது வந்து பார்க்கலாம். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஈகோட்டோன் இஸ் அ ஜோன். இது வந்து ஈகோசிஸ்டம் 1. இதில் வந்து லேண்ட் ஈகோசிஸ்டம். இது வந்து அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் 2. இதுக்கு ரெண்டுத்துக்குமே நடுவில் இருக்கிறது தான் வந்து ஈகோட்டோன், அதாவது டிரான்சிஷனல் ஈகோசிஸ்டம். ஓகேவா? எக்ஸாம்பிள் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து ஆக்ட் அஸ் அ ஈகோட்டோன் பிட்வீன் மெரைன்க்கும் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்க்கும். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்க்கலாம். ஈகோட்டோன் இட் மே பி வெரி நேரோ இல்லை குவைட் வைட். இது வந்து நேரோவாக இருக்கலாம் இல்லை வைடாக இருக்கலாம். இட் இஸ் அ ஜோன் ஆஃப் டென்ஷனோட, ஏன்னா இங்கே இதுக்கும் ஒரு ஜோனு அதுக்கும் ஒரு ஜோனாக இது வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து எப்போவுமே ஒரு டென்ஷனாகவே இருக்கும். It is linear as it shows progressive increase in species composition
of one incoming community and simultaneously decrease in other outgoing community. ஸோ இது வந்து எப்போவுமே ஒரு ப்ராக்ரெசிவாகவே தான் இருக்கும். ஏன்னா அதோட ஸ்பீஷிஸ் இன்க்ரீஸும் ஆகிட்டுருக்கும் ஒரு சைடு, அதே மாதிரி வெளியே போகிறதும் போயிட்டு தான் இருக்கும், அவுட்கோயிங்கும் இருக்கும். Sometimes the number of species and the population density of some of the species is much greater in this zone than the both community. ரெண்டத்தையும் விட சில டைமில் இந்த இடத்துல நிறையா பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் அது பேர் எட்ஜ் எஃபெக்ட். எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, டென்சிட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இஸ் மோர் இன் ஃபாரஸ்ட் அண்ட் டெசர்ட் ஈக்கோசிஸ்டம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் டெசர்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஈக்கோட்டோனில் வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்குமா. நெக்ஸ்ட்டு நீச்சே. நீச்சே இஸ் த யூனிக் ஃபங்க்ஷனல், அதாவது இதுதான் வந்து இது ஃபார் ஒரு ஆர்கானிசமோட ஹேபிட்டட், லிவிங் கண்டிஷன், அப்புறம் ஃபுட்டு சாப்பிட்ற கண்டிஷன், ரீப்ரொடக்டிவ் கண்டிஷன், அப்புறம் ஃபிசிக்கல் கெமிக்கல் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் டிசைட் பண்ணுறது வந்து இந்த நீச்சே. இட் இஸ் த டிஸ்கிரிப்ஷன், அதை வந்து ஷோ பண்ணும் ஆஃப் த all biological, physical, chemical factors that species need to survive, reproduce and stay healthy. ஸோ ஒரு ஸ்பீஷீஸ் வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பற்றி டிஸ்கிரைபாக நல்ல விவரமாக சொல்கிறது தான் வந்து நீச்சே. இதோட டைப்ஸ்லாம் பார்க்கலாம். ஹேபிட்டட் நீச்சே, வேர் இட் லிவிங்கை பற்றி சொல்கிறது ஹேபிட்டட் நீச்சே. நெக்ஸ்ட்டு ஃபுட் நீச்சே, what it eats or decomposes and what species it competes with. ஸோ அதெல்லாம் சொல்கிறது ஃபுட். நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் நீச்சே, how and when it reproduces. ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நீச்சே, அதாவது டெம்பரேச்சர், லேண்ட்ஸ்கேப், லேண்ட் ஸ்லோப், ஹியூமிடிட்டி அண்ட் அதர் ரெக்குவயர்மெண்ட், இதெல்லாமே சொல்கிறது தான் வந்து நீச்சே. ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஈக்கோசிஸ்டமோட வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பயோம் அண்ட் பயோஸ்பியரை டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.